வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ஏ தம்பி, வயல்ல வேலை செய்துட்டு இருக்க, உன்னோட பேக் பக்கத்துல 2 கவர் இருக்கு. அது என்ன வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது, அது என்ன பூவாப்பா வாங்கி வச்சிருக்க? ஏக்கா இது பூ இல்லக்கா, இது வந்து இந்த காளான் இருக்கு இல்லையாக்கா, அந்த காளான் வந்து ஒரு விவசாயி வந்து வளர்க்குறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். என்ன தம்பி சொல்ற? காளான் வந்து கறி வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாக்கா, காளான்ல வந்து அதிக அளவுல வந்து புரோட்டீன் இருக்கு. அப்ப அந்த புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கும் தேவைதானக்கா. அதனால இந்த புரோட்டீனுக்காக வேண்டி இந்த காளானை வந்து வாங்கிட்டு வரேன். நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. நிறைய பேர் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு அந்த புரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு உயிரி எதுன்னு பார்த்தேன்னா அது காளான். இந்த காளான்ல தான் நிறைய விதமான புரோட்டீன் சத்துக்கள், அது மட்டும் இல்லாம இதையும் தாண்டி நிறைய சத்துக்கள் இருக்கதாட்டு நம்ம அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால நான்வெஜ்ஜுக்கு மாற்றாட்ட ஒரு உணவு எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து காளான் தான்ப்பா. அதாவது சிக்கன், மட்டன் என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம காளானை வச்சாலும் அந்த டேஸ்ட் வரும்ப்பா. பிரியாணியில கூட நிறைய பேர் காளான் பிரியாணி விரும்பி சாப்பிடுறாங்க. சரி தம்பி, நமக்கும் இதே மாதிரி காளான் எல்லாம் வளர்க்கணும், அதை வளர்த்து விற்பனைக்கு அனுப்பணும், இல்லைன்னா நம்ம வீட்டுக்காக தேவைக்காக நம்ம எடுக்கணும் அப்படின்னா நாம என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா யாரப்பா அணுகலாம்? அக்கா, அதுக்கு தான் வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து இரணியல் கோணத்தை சார்ந்த ஜெஸ்மி அவங்க வந்து காளான் வளர்ப்பு பத்தி இன்னைக்கு பேசுறாங்கக்கா. கண்டிப்பா நான் நிகழ்ச்சியை கேட்கிறேன்ப்பா. கேட்கறது மட்டும் இல்ல, ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு நாள் நேர்ல போய் உங்களை சந்திக்கலாம்ல? கண்டிப்பா நேர்ல போய் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் வந்து நீங்க செய்றீங்க? நாங்க வந்து விவசாய விளைபொருள்ல இருந்து வரக்கூடிய வைக்கோலை வச்சு காளான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். காளான் உற்பத்தி பண்றீங்க. இது வந்து எத்தனை வருடமா நீங்க பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயதாகுது? எனக்கு இப்போ 24 வயதாகுது. எதோ படிச்சிருக்கீங்க? நான் வந்து என்னோட இளங்கலை பட்டம் வேளாண்மையில வாங்கியிருக்கேன். வேளாண்மையில வந்து இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கேன். இந்த படிப்புக்கு தேர்வு செய்ய காரணம் பார்க்கும்போது எதுன்னு சொல்லலாம்? இப்போ நான் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சிருந்தேன். ரொம்ப பிஎஸ்சி அக்ரி நல்ல ஸ்கோப் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாங்க. படிச்சு முடிச்ச அப்புறம் எம்எஸ்சி ட்ரை பண்ணோம், கொஞ்சம் டீவியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாப் போயிட்டு இருந்தது. அதே டைம்ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா நம்மளுக்கு தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த காளான் உற்பத்தின்னு பார்க்கும்போது நீங்க படிச்சுட்டு இருக்கும் வந்து உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டதா, இல்லை வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த காளான் உற்பத்தி வந்து பண்றதுக்கு உள்ள ஒரு ஆர்வம் இருந்தா? இல்ல, இதை பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது. காலேஜ்ல ஜாயின் பண்றப்ப கூட நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்துச்சு. வெளியில வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் சரி சும்மா ட்ரையலா பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டுல மாடியில வந்து ஒரு 2 பேக்ல ஆரம்பிச்சதுதான் இப்போ வந்து 2 ஷெட்டா வந்து நிக்குது. நீங்க அந்த காளான் உற்பத்தின்னு பார்க்கும்போது நீங்க அந்த படிச்ச படிப்புல இருந்தா வந்து நீங்க அந்த காளான் உற்பத்தி வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க? ஆமா, நிறைய பேர் கேட்டாங்க எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னு. இது வரைக்கும் நான் எந்த ட்ரைனிங்கும் அட்டென்ட் பண்ணதே இல்ல. மஷ்ரூம்காக நான் படிச்ச படிப்பு, அந்த டிகிரியில படிச்ச அந்த நாலேஜ் வச்சுதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க ஆர்வம் இருந்தாலும் கூட பார்க்கும்போது நீங்க எங்கேயாவது போய் அந்த காளான் உற்பத்தி பண்ற விவசாயிகளை போய் சந்திச்ச அனுபவங்கள் இருக்கா? நம்ம காலேஜ்ல எக்ஸ்போனன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறப்ப நம்ம யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தோட மஷ்ரூம் யூனிட் பார்த்திருக்கேன். மற்றபடி இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸோடது இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ அந்த காளான் உற்பத்தின்னு பார்க்கும்போது எவ்வளோ பரப்பளவுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க? நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 2 பேக் தான் வீட்டு மாடியில வச்சிருந்தேன். ஈல்டு எடுத்தோம், வீட்லயே சாப்பிட்டு பார்த்தோம். சரி வீட்லயே ஓகே பண்ணலாம் மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே ஷெட்டா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 ஷெட் ஓரளவுக்கு பெரிய லெவல்ல கண்டினியூட்டியா ஈல்டு எடுக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த காளான் உற்பத்தி பண்ணணும்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட இடங்களை வந்து நம்ம தேர்வு செய்யறது நல்லது? சுத்தி இருக்க இடம் ரொம்ப நீட்டா இருக்க மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா மஷ்ரூமுக்கு கண்டாமினேஷன் வந்துடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சூரிய வெளிச்சம் உள்ள வந்து ஹீட் அதிகமா உள்ள ரிப்பல் ஆகுற மாதிரி பாத்துக்க கூடாது. வெளிச்சத்தை கம்மி பண்ணணும். டெம்பரேச்சரும் மேனேஜ் ஆகுற மாதிரி பிளேஸ் செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்.
இப்போ அந்த செட் அமைக்கிறோன்னு பார்க்கும்போது நம்ம எப்படி செட் அமைக்கிறது நல்லது? ஓலை ஷெட் தான் மஷ்ரூம்க்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாருமே வருமானத்தை தான் பார்ப்போம் இல்லையா. இப்போ ஓலை அப்படிங்கிறப்ப ஒரு கீத்தே வந்து 25 ரூபாய் 30 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அதோட லைஃப் டைம்னு பார்த்தோம்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே வந்து லைஃப் வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. ஆனா இதான் பெஸ்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவத்து மூலமா தான் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த அஸ்பெட்டாஸ் இதெல்லாம் போட்டோம்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது, காங்கிரீட்டும் செட் ஆகாது. இந்த ஓலை தான் இதுலயே நம்ம வந்து உள்ள ஈரப்பதம் மெயின்டைன் ஆகணும், நம்ம ஷெட் லைஃப் எல்லாத்தையும் பார்த்து நம்மள அனுபவபூர்வமா கத்துக்கிட்டு வந்து பண்ற விஷயம் தான் இந்த காளான் வளர்ப்பு. அப்போ நம்ம செட் அமைக்கிறோன்னு பார்க்கும்போது நம்ம அந்த கால சூழ்நிலைக்கும் அதே போல வந்து அந்த ஓலை செட் அமைக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுவும் நம்ம ஊரை பொறுத்த மட்டும் காளான் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருமே அவங்க கன்சிஸ்டண்டா இயர் ஃபுல்லா பண்றவங்களா இருக்க மாட்டாங்க. எப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து இந்த பருவமழை காலம் இருக்கு இல்லையா, இப்ப ஜூனுக்கு அப்புறம் ஜூன் டு செப்டம்பர் அதுக்கப்புறம் ஜான் வரைக்கும் கூட ஓரளவுக்கு மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், ரொம்ப கத்திரி வெயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதுவே ஃபெப்ல இருந்து அப்புறம் மே ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னா வெயில் காலமா இருக்கும். அந்த டைம் வந்து சிப்பி காளானுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஆனா நம்ம மக்கள் யார்கிட்டயுமே இருக்காது. அப்ப வந்து நீங்க சிப்பி காளான் தான் வந்து அதிக அளவில் வளர்க்குறீங்க. ஆமா, இதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும். பெருசா கண்டாமினேஷன் லாஸ் எல்லாம் ரொம்ப வராம பாத்துக்கலாம். இப்போ விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் எங்கேருந்து அந்த விதைகளை வாங்கி போட்டு நீங்கள் அந்த சிப்பி காளான் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க? நான் இளங்கலை பட்டம் பெறப்ப எனக்கு ப்ரொஃபஸராக இருந்த சார் வந்து மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அவங்களோட லேப்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பான் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு நான் வந்து ஓனாவே எனக்கு தேவையானதும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிப்பி காளான் வளர்க்கணும்னு பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு தேவை இருக்கும்? இதுல மெயினா பார்த்தோம்னா வைக்கோல் தான். வைக்கோலுக்கு பதிலா நம்ம வந்து தேங்காய் நார் கழிவு, அது மட்டும் இல்லாம மரத்தூள், இப்ப புது டெக்னாலஜி அதுல பெல்லட்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. இது என்னன்னா தீவன மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வைக்கோல் வாங்குறதெல்லாம் நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி, சைனஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த பெல்லட்ஸ்ங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. இது கூட இப்ப பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கெமிக்கல்ஸ் போகாம பண்றோம் அப்படின்னா வேற எதுவும் பெருசா தேவையில்லை, கவர் தேவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம விதையை வந்து ஸ்பான்னு சொல்லுவோம், அந்த ஸ்பான் தேவை. இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து எங்களுக்கு வந்து நெல் வயல் இருக்கு, அதுல இருந்து தான் வந்து நாங்க வைக்கோல் எடுத்து வந்து நாங்க பண்றோம்னு சொன்னீங்க. இப்போ அந்த வைக்கோல் எடுக்கிற தேர்வுன்னு பார்க்கும்போது எப்படி நம்ம அந்த தேர்வு செய்து எடுக்கிறது நல்லது? ஓரளவுக்கு காஞ்ச வைக்கோலா பார்த்து எடுக்கணும். வைக்கோல் தேர்வு அப்படிங்கறது மட்டும் இல்ல, நம்ம அதை எப்படி தொற்று நீக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வைக்கோல் அப்படிங்கிறப்ப இதுல நிறைய தொற்றுக்கள் எல்லாம் இருக்கும். வைக்கோல் எல்லாமே நல்ல வைக்கோல் தான், நெல் விளையிறது தான் வைக்கோல். நம்ம தொற்று நீக்கிறது பார்த்தோம்னா நம்ம நல்லா வேக வைக்கிறோம். வேக வைக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பான் போடுறோம் அப்படின்னா தான் இது வந்து நம்மளுக்கு எந்த தொற்றும் நீங்கி கண்டாமினேஷன் இல்லாம நல்ல காளான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ வேக வைக்கிறேன்னு பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொதிய நிலை வச்சு நம்ம வேக வைக்கிறது நல்லது? பொதுவா நம்ம வைக்கோல ஊற வச்சிருவோம் முந்தின நாள், அதுக்கு அடுத்த நாள் தான் வேக வைப்போம். வேக வைக்கிறப்ப அந்த 20 நிமிஷத்துக்கு மேல வேகிறப்ப ஒரு வைக்கோல் மனம் வரும். அந்த மனம் அதான் கரெக்டான டைம். இந்த டைம்ல இருந்து நம்ம எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச பிறகு நம்ம உடனே பண்ணணுமா, இல்லை வந்து அதெல்லாம் நீர்த்தன்மையெல்லாம் நீக்கின பிறகு நம்ம பாலித்தீன் கவரில் வைக்க வேண்டி இருக்குமா? இந்த வைக்கோல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்கஸ் எப்பவுமே ஈரமான இடத்துல தான் வளரும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியா இருந்தாலும் செட் ஆகாது. அதுக்காக இந்த வைக்கோலோட ஈரப்பதம் 60-65% வர்ற வரைக்கும் உலர வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து வைக்கோல் பேக்ல அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பாலித்தீன் கவரை பொறுத்தவரை பார்க்கும்போது இங்கே வைக்கோல் அடைக்கும்போ எப்படி என்ன அளவில் அந்த வைக்கோலை வச்சு நம்ம அந்த விதைகள் போட வேண்டி இருக்கும்? இதுவுமே அனுபவபூர்வமா நம்ம கத்துக்கிறது தான். இந்த அளவு அப்படிங்கிறது இல்ல, கூடுதலா ஒரு 2-3 இன்ச் அந்த அளவுக்கு ஒரு 4 லேயர் 5 லேயர் போட்டோம்னா ஸ்பான் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது நம்ம எடுத்தோடனே வந்துடாது, நம்ம பேக் போட்டு பழக தான் அந்த அமைப்பு அதெல்லாமே ப்ராப்பரா நம்மளுக்கே வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க செட்டுக்குள்ள வைக்கணும்னு பார்க்கும்போ கவர்களை வந்து நீங்க தொங்க விடுற மாதிரி வைக்கிறீங்களா, இல்ல வந்து ரேக் மாதிரி வச்சு அதுல வந்து நீங்க வைக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம சிப்பி காளானுக்கு வந்து தொங்க விடுறது தான் பெஸ்ட். பூவை பறிக்கிறதுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் அதெல்லாம் அப்பதான் பர்ஃபெக்டா இருக்கும். தொங்க விட்டு தான் வச்சிருக்கோம். ஒரு டைம் நீங்க வந்து சிப்பி காளான் வளர்க்கணும்னு பார்க்கும்போது எவ்வளவு பேக்குகள் வச்சு நீங்க அந்த செட்டுக்குள்ள அமைச்சு வச்சிருக்கீங்க? அது சைக்கிளிக்கா மாறிட்டே இருக்கும். எங்க கிட்ட ஒரு 600 பேக் கிட்டே இருக்கும். அது எப்பவுமே 600 பேக் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஈல்டு எடுக்க நாங்க அந்த ரொட்டேஷன்ல விட்டுட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு டெய்லி ஈல்டு வேணுங்கிறதுனால அந்த சைக்கிள் அப்படியே தொடர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். இது அறுவடைன்னு பார்க்கும்போது எத்தனை நாள்ல வந்து நம்ம அறுவடை பண்றது நல்லது? இதை பொறுத்த மட்டும் வந்து இதோட ஷெல்ஃப் கால நிலைன்னு பார்த்தோம்னா நம்ம பறிச்சு 3 நாள்ல கெட்டு போயிடக்கூடிய பொருளா தான் இருக்கு. நம்ம நல்லா விரிஞ்சு கரெக்டான டைம்ல பறிச்சோம்னா 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சது வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க வந்து அது திரும்ப நீங்க அந்த காளான் விதைகளை போட்டு நீங்க உற்பத்தி பண்றேன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் வந்து நீங்க காளான் விதைகள் வந்து நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க?
இளங்கலை வேளாண்மை முடிச்ச பட்டதாரிகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 1,00,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுத்தாங்க தொழில் தொடங்குறதுக்காக. அதுல நான் இந்த காளான் விதை உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதை வச்சு இப்ப நான் தான் அந்த உற்பத்தியை வந்து பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது நீங்களே வந்து அந்த காளான் விதையை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க. ஆமா. இப்ப அந்த உற்பத்தி பண்ணி எடுக்கிறேன்னு பார்க்கும்போது அந்த காளான் விதைகள் வந்து எப்படி உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க? இது நம்ம விதைகள்னு சொல்றதை விடக்கும் இது ஸ்பான்னு தான் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, நம்ம தக்காளி வெண்டைக்காய் விதையெல்லாம் வாங்குற மாதிரி விதையா பண்றது கிடையாது. நம்ம இதை சோளம் நெல் இந்த மாதிரி தானியங்கள்ல வந்து இந்த ஃபங்கஸை வளர வைப்போம். இதுக்கு தான் நம்ம இந்த மிஷின்ஸ் மூலமா இந்த ஃபங்கஸை வந்து கோட் பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்பானா ரன் ஆன அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க விதை உற்பத்தி பண்றேன்னு பார்க்கும்போது இதை வந்து நீங்க பயிற்சிகள் பெற்றதா இல்ல வந்து அங்க படிக்கிற டைம்ல வந்து நீங்க அந்த பயிற்சிகள் மூலம் வந்து நீங்க அதை கத்துக்கிட்டதானா? இதுக்கும் நான் எந்த பயிற்சியும் அட்டன் பண்ணல. காலேஜ்லயே நம்மளுக்கு இந்த லேப் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த நாலேஜ்ல தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். விதைகளை பொறுத்தல பார்க்கும்போது தரமான விதைகளை வந்து நீங்க எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க? இப்போ நம்மளுக்கு வந்து மதர் கல்ச்சர் அப்படிங்கிற தாய் வித்து, இந்த தாய் வித்தை நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கொடுக்குற விதையுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஆரஞ்சு கலர் பிளாக் கலர்ல ஆகாம இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து நல்ல காற்றோட்டமான பகுதியில வச்சாலே கரெக்டா இருக்கும். நம்ம ரொம்ப இருட்டுல ஹீட்ல எல்லாம் வைக்கிறப்ப வந்து அந்த ஃபங்கஸ் வந்து வளர்ச்சி வந்து குன்றிரும். அப்போ வந்து மஞ்சள் கலர்ல கருப்பு கலர்ல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த விதைகள் உற்பத்தி பண்ணணும்னு பார்க்கும்போது எத்தனை நாள்ல அந்த விதைகள் வந்து உற்பத்தி ஆக வாய்ப்பு இருக்கும்? நம்ம லேப்ல இதை பண்ண ஆரம்பிக்கிறோம். 15வது நாள் தான் இதை நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கும் அந்த விதைகள் வளர்ச்சியை பார்க்கும்போது? நம்ம சோள விதை பார்த்துருப்போம் இல்லையா, சோளத்துல நம்ம வந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற சுண்ணாம்பு கலந்து தான் இந்த வித்தை பண்றோம். ஸ்டார்டிங்ல இது சோளத்துல வெள்ளை கலர்ல தான் இருக்கும். நாள் போக போக 15வது நாள் வரம்ப ஒரு வெள்ளை கலர் கம்பளம் போத்துன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கும். இதான் வந்து கரெக்டான பதம் நம்ம விதைக்கு பயன்படுத்துறதுக்கானது. இப்ப அந்த விதைகள் விற்பனைக்குன்னு பார்க்கும்போது நீங்க எப்படி எத்தனை நாள் பிறகு நீங்க அந்த விதைகளுக்கு விற்பனைக்கு தயாராக வாய்ப்பு இருக்கும்? 15வது நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து விற்பனைக்காக கொடுக்குறோம். நம்ம அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு மாசம் 45 நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றோம். இது இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து இந்த காளான்ல வந்து சிலப்போ பூஞ்சைகள் வர வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த விதைகள் கூட வந்து நீங்க வந்து உற்பத்தி பண்ணம்போ அந்த பூஞ்சானங்களை வந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? ஆமா, இந்த 15 நாள் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இந்த டைம்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இப்ப வளர்க்கக்கூடியது ஆயிஸ்டர் மஷ்ரூம். இதோட பேரு ப்ளூரோட்டஸ் ஆஸ்ட்ரியாட்டஸ் அல்லனா ப்ளூரோட்டஸ் ஃப்ளாரிடா. இது வந்து நல்ல வெள்ளை கலர்ல தான் இருக்கும். இதை தவிர வேற பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வருதுன்னா அதோட கலர் எல்லாமே வேரி ஆயிருக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம அப்பவே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இதுல இருந்து வேற பேக்குக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பூஞ்சானங்கள் பரவி இருந்தா நம்ம அதை வந்து அப்புறப்படுத்துறதா நல்லது. ஆமா கண்டிப்பா. இல்லைன்னா மற்ற அந்த விதைகளுக்கும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமா கண்டிப்பா. இது நீங்க அந்த விதைகளை வந்து எப்படி நீங்க விற்பனை செய்றீங்க? அப்புறம் நம்ம கிட்டயே சுய உதவி குழுக்கள் மூலமா மக்கள் வந்து ட்ரைனிங் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். மற்றபடி இண்டிவிஜுவலாக வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபும் கால் பண்ணி கேட்பாங்க, ட்ரைனிங் கொடுப்போம். இண்டிவிஜுவல் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் மூலமாக நம்ம கிட்ட படித்த மக்களுக்கு மட்டும்தான் நம்ம விதைகளை வந்துட்டு விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நீங்களே வந்து இந்த பயிற்சிகள் வந்து நீங்க கொடுக்குறீங்க? ஆமா, ஆன்லைன் மூலமாகும். வெளியூர் மக்களும் வந்துட்டு இந்த பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு விதைகளும் தேவையான சாதனங்களும் நம்ம வந்து அனுப்பியும் வைக்கிறோம். இப்போ பயிற்சின்னு பார்க்கும்போது நீங்க வந்து சுய குழுக்களுக்கு மட்டும் பயிற்சிகள் கொடுக்குறீங்க, இல்லை மற்றபடி கல்லூரிகளாகட்டும் பள்ளி மாணவர்களுக்கு அந்த மாதிரி வந்து நீங்க பயிற்சிகள் கொடுக்கறதுனா? ஆமா, அரசு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், சுய உதவி குழுக்கள், தொழில் தொடங்க ஆசைப்படுற பெண்கள், இவ எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது எத்தனை நாள்ல நீங்க அந்த பயிற்சிகள் கொடுக்குறீங்க? பள்ளி மாணாக்கர்களுக்கும் சரி கல்லூரி மாணாக்கர்களுக்கும் சரி அவங்களுக்கெல்லாம் ஒரு 1 டே ட்ரைனிங் தான். பேசிக்கா இதை பத்தின விஷயங்கள் மட்டும்தான் தேவைப்படும், அது சொல்லி கொடுக்குறோம். சுய உதவி குழுக்கள் மற்றபடி மகளிருக்கு எல்லாமே வந்து இதை பண்றது பிராக்டிக்கலான விஷயம், தியரட்டிக்கலான விஷயம், என்னென்ன ரிஸ்க் இருக்கு, எப்படி பண்றது எல்லாமே நீட்டா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து சுய உதவி குழுக்களுக்கு கூட நீங்க பயிற்சிகள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பயிற்சிகள் கொடுத்து அந்த சுய உதவி குழு பெண்களை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த அளவில் வந்து இந்த காளான் உற்பத்தி வந்து அவங்க வளர்க்குறாங்களா? ஆமா, சுய உதவி குழு மக்கள் வந்து அவங்க வளர்த்து அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்லயோ குழு மக்களுக்கோ விநியோகம் பண்ணி நல்ல லாபகரமானதா பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய சந்தேகம் வந்து உங்கள்கிட்ட கேட்ட அனுபவங்கள் இருக்கா? ஆமா, ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்து அனுப்பி கேட்பாங்க, இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத நம்மளும் அதுக்கு ஏற்றவாறு கைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து நம்ம அந்த அறுவடை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தான் வந்து நம்ம பயன்படுத்த முடியும்னு சொன்னீங்க. இது போக இந்த காளானை வந்து நம்ம மதிப்பு கூட்டி பண்ணலாமா? இந்த காளான்ல சூப் பவுடர், இட்லி பவுடர், ஊறுக்காய், பிஸ்கட்ஸ் கூட இப்போ வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருந்துட்டு. இது வந்து நீங்களே பண்றீங்களா இல்ல வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து மதிப்பு கூட்டுறவங்களுக்கு நீங்க இந்த காளானை கொடுத்து அவங்க மதிப்பு கூட்டி அப்படி சந்தைப்படுத்துறதுதானா? நம்ம ட்ரை மஷ்ரூம் வச்சிருக்கோம், சூப்புக்கான ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நம்ம அதுல வரல. ஆனா ஊறுகாய் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காளானை பொறுத்தவரை பார்க்கும்போது புரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கு. இது வந்து மக்களிடையே பார்க்கும்போது என்ன அளவில் வந்து வரவேற்பு இருக்கு?
பொதுவா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வாங்குறவங்கன்னா கண்டினியூஸா வாங்குறவங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தோம்னா ஓரளவுக்கு எஜுகேட்டடா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு இந்த பத்தி அவேர்னஸ் இருக்கவங்களா சரி, ஜிம்முக்கு போறவங்களா சரி, இந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட் இப்ப வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா கண்டிப்பா மஷ்ரூம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்னு தெரியுது, வாங்கி வந்து சாப்பிடுறாங்க. சரி, இப்போ அந்த காளானை வச்சு வந்து நீங்கள் எந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறீங்க? இப்போ நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தோம்னா கூடுதல் நிறைய பேர் வெள்ளி சனி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா சண்டே வந்து சிக்கனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இதை யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா மக்கள் எல்லாமே இப்போ ரொம்ப அவேரா தான் இருக்காங்க, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியுது. இப்போ நம்ம மஷ்ரூம் பார்த்தோம்னா நமக்கு இதுல நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்றது இல்ல, நம்ம வைக்கோல்ல தான் பண்றோம். பொதுவாக வைக்கோல்லையே நம்மளுக்கு வந்துட்டு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. செலீனியம், மெக்னீசியம் இந்த மாதிரியான மினரல்ஸும், மேக்னீஸ், அயன் இந்த மாதிரியான சின்ன சின்ன மினரல்ஸும் இருக்கு. நம்ம மஷ்ரூம் உள்ள கொண்டு வர்றப்ப இல்ல சார் சொன்ன மாதிரியான புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இது ஆன்டி கேன்சர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிற ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டெய்லி நம்ம ஒரு 18 கிராம் வந்து மஷ்ரூம் கன்சியூம் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் வந்து 45% வந்து கம்மி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே தான் வராங்க. மக்களே வந்து இப்போ சிக்கனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு போறப்ப நம்ம சிக்கன் எல்லாம் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரியான டிஷ்ஷஸை அவங்களே பண்ணி சாப்பிடுறாங்க. நம்மளுக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இப்படி பண்ணோம் மேம் நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரியும் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். காளான் வந்து நம்ம உணவுக்காக எடுக்கணும்னு பார்க்க நம்மளுடைய உடலுக்கு வந்து எந்த மாதிரி ஆரோக்கியங்கள் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? பொதுவா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, டயாபெட்டிஸை குறைக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது, அந்த மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் சொல்றாங்க. நம்மளுக்கு பெருசா இதுல எந்த ஃபேட்டும் இல்லாதனால, ஃபைபர் ரிச்சும் புரோட்டீன் ரிச்சும் இருக்கனால நம்மளுக்கு ரொம்பவே உடம்புக்கு பயனுள்ளதா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன அளவுல வந்து இந்த காளான் உற்பத்தி வந்து நமக்கு ஒரு வருமானத்தை தருது? வருமானம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம நல்ல உணவை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு மனசுல இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரிஸ்க் எல்லாமே எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல வருமானம் எடுக்கவும் நம்மளால முடியுது. இது இப்போ வந்து மற்ற பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இந்த காளான் வளர்ப்பை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா இதுக்கு நம்ம பெருசான முதலீடு தேவையில்லை. ரொம்ப இப்ப விவசாயம் பார்த்தா ரொம்ப இத்தனை ஏக்கர் நிலம் அப்படியெல்லாம் தேவையில்லை. ஒரு கொஞ்சமான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னாலுமே நம்மளால உற்பத்தி பண்ணி ஒரு நல்ல வருமானத்தை வந்து ஈட்டக்கூடிய வாய்ப்பு இந்த தொழில இருந்துட்டு இருக்கு. இதுல வருமானம்னு பார்க்கும்போது நமக்கு தினசரி கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? ஆமா, தினசரி வருமானம் வந்து கிடைக்கல, நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தினசரி வருமானம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 முதல் ஒரு 1000 ரூபாய் எடுக்க வாய்ப்பு இருக்குமா? இப்ப அதுக்கேற்ற முதலீடு உழைப்பு எல்லாம் போட்டு நம்ம பண்றோம்னா 500 முதல் 1000 ரூபாய் வந்து தினசரி ஈஸியா எடுக்க முடியும். நீங்களும் அதே மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ரேஞ்ச்ல ரூபாய் வந்துட்டு தான் இருக்கு தினசரி. இன்னும் அதிகப்படுத்தணும்னு எண்ணம் இருக்கு. அந்த காளான் செட்டுகள் அமைக்கிறதாகட்டும், அதே போல வந்து அந்த உற்பத்தியை வந்து பெருக்கி அதை வந்து சந்தைப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது. ஆமா, இப்ப நம்ம தொழிலுக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டோம்னா இப்ப நம்மளே வெளியே போகணும்னாலுமே நம்ம கஸ்டமர்ஸ் கேட்கறதுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணுங்கிற நிலைமையில இருக்கிறப்ப நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒவ்வொரு படிப்பு நிலையா போயிட்டு தொழிலை வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும். இது விற்பனைன்னு பார்க்கும்போது நீங்க வந்து நேரடியா வந்து விற்பனை பண்றதா இல்ல வந்து வலைதளங்கள் மூலம் வந்து நீங்க விற்பனை செய்யறதுனா? ஆமா, இப்போ எல்லாருமே வந்து அந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? இப்போ தேவை அப்படிங்கிறப்ப மெசேஜ் பண்றாங்க, கால் பண்ணி சொல்றாங்க, அதுக்கேற்ற நம்ம வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க தேவைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து நீங்க அந்த காளான் உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்களா? ஆமா, அப்பப்ப கொஞ்சம் டீவியேட் ஆகும். இது கண்டினியூஸா இதே இருக்காது. பெஸ்ட் அட்டாக் எல்லாம் வருது, கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறமும் அந்த லெவலுக்கு ரீச் ஆயிரும். கிராஃப் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்காது இல்லையா? ஒரு கோணல் மாதிரியான வடிவில் அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ அந்த காளான் உற்பத்தின்னு பார்க்கும்போது நம்ம அந்த முறையாட்டு பராமரிச்சா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. அப்போ இவ்வளவு நேரம் பார்க்கும்போது காளான் உற்பத்தியும் அதன் அத்தியாவசியம் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி சார். இதுவரை காளான் உற்பத்தியும் அதன் அத்தியாவசியமும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் இரணியல் கோணம் ஜே ஜஸ்மி அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.